திருப்புகழ் 695. திரைவார் கடல் சூழ் புவி தனிலே உலகோரொடு திரிவேன் உனை ஓதுதல் திகழாமே தினநாளும் முனே துதி மனதார பினே சிவசுதனே திரி தேவர்கள் தலைவா மால்வரை மாது உமையாள் தருமணியே குகனே என அறையா அடியேனும் உன் அடியாராய் வழிபாடு உருவாரோடு அருள் ஆதரமாயிடு மக நாள் உளதோ சொல அருள்வாயே. இறைவாரண தேவனும் இமையோர் அவர் ஏவரும் இழிவாகி முனே இயல் இலராகி இருளா மனதே உற அசுரேசர்களே மிக இடரே செய்யவே அவர் இடர் தீர மரமா அயிலே கொடு உடலே இரு கூர் எழ மதமா மிகு சூரனை மடிவாக வதையே செய்யுமாவலி உடையாய் அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளே. தினநாளும் முன்னே துதி மனதார பின்னே சிவசுதனே திரிதேவர்கள் தலைவா மால்வரை மாது உமையாள் தரும் அணியே குகனே என அறையா அடியேனும் உன் அடியாராய் வழிபாடு உருவாரோடு அருளாதரமாயிடு மக நாள் உளதோ சொல அருள்வாயே. அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளே. வதையே செய்யும் மாவலி உடையாய் அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளே. ஐராவதம் மீது வரும் தலைவனாகிய தேவேந்திரனும் ஏனைய தேவர்கள் யாவரும் இழிவுற்று முன்னாளில் தகுதியிலராகி இருண்ட மனத்தை உடைய அசுரத் தலைவர்கள் மிகுந்த துன்பத்தை செய்தபோது அத்தேவர்களின் துன்பம் தீரும் பொருட்டு அவர் இடர் தீர மரமா அயிலே கொடு உடலே இரு கூரெழ மதமா மிகு சூரனை மடிவாக தேவர்களின் துன்பம் தீரும் பொருட்டு வீரமும் பெருமையும் பொருந்திய வேலாயுதத்தை கொண்டு ஆணவத்துடன் மாமரமாகி நின்ற சூரன் இரு கூறாகி அழியுமாறு வதை செய்த பேராற்றல் படைத்தவரே. அழகிய திருமயிலாப்பூரில் எழுந்தருளி உள்ள பெருமிதம் உடையவரே. அலைகளை உடைய நீண்ட கடல் சூழ்ந்த பூதலத்தில் தேவரீரை துதி செய்யாது உலகத்தாரோடு திரிகின்றேனாகிய அடியேன் இனியாவது நாள்தோறும் முன்னதாக துதி செய்து மனதில் நிறைவு பெற்று அப்படி பெற்ற பின்னர் சிவகுமரா மும்மூர்த்திகளின் தலைவா பெருமை உடைய இமயவல்லியான பார்வதி பெற்ற மாணிக்க மணியே குகனே என்று கூறி அடியேனும் உமது அடியவர்களாய் வழிபாடு செய்யும் உத்தமர்களுடன் கூடி அருள் அன்புக்கு உரியவனாகும் ஒரு சிறந்த நாள் எனக்கு உண்டாகுமோ இதனை சொல்ல அருள் புரிவீர். வழிபாடு உருவாரோடு அருள் ஆதரமாயிடு மகனால் உளதோ சொல அருள்வாயே. மயிலாபுரி மேவிய பெருமாளே. மயிலை மேவிய மகாதேவா அடியருடன் கலந்து அருள் பெற அருள்வாய் என்று வேண்டியவாறு